சிவகாசியில் சௌந்தரபாண்டியனார் 133வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இரத்ததான முகாமில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் KUT ராஜேந்திர பாலாஜி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அதிமுக கூட்டணி தேர்தல் வெற்றிக்கு வலு சேர்க்கும் விதமாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பாத யாத்திரை செல்கிறார். அவருக்கு வாழ்த்துகள். OPS டிடிவி தினகரன் இணைப்பு சம்பந்தமாக எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிதான் எடுப்பார். அதிகாரம் கண்ணை மறைக்கின்ற வார்த்தைகளை விடுகின்ற இன்றைய திமுக தலைவர்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு பாடமாக படிப்படியாக அமையும். விஜயகாந்த் தேமுதிக ஆரம்பிக்கும் பொழுது மதுரையில் அவருக்கு கூடிய கூட்டம் மிகப்பெரிய கூட்டம். விஜயகாந்துக்கு பக்குவப்பட்ட தொண்டர்கள் இருந்தார்கள். ஆனால் விஜய்க்கு பக்குவப்பட்ட தொண்டர்கள் இதுவரை உருவாகவில்லை. விஜய்க்கு என்று ஒரு கூட்டம் கூடுகிறது. ஆனால் அந்த கூட்டம் ஓட்டாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. விஜய்க்கு கூடும் கூட்டத்தை விட தல அஜித் வந்தால் 2 மடங்கு அதிகமாக கூட்டம் கூடும். சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு கூடாத கூட்டமா? ரஜினிக்கு இன்றும் அந்த மாஸ் இருக்கிறது. திரை நட்சத்திரங்கள் நேரில் எப்படி இருக்கிறார்கள் என்று நாங்களே பார்ப்போம். விஜய் தனித்து நின்று ஜெயிப்போம் என்று கூறினால் அவருடைய முயற்சி எல்லாம் வீணாகும். விஜய் பாஸ் மார்க் வாங்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த தேர்தலோடு விஜயை திமுக முடித்துவிடும். விஜய் நன்றாக யோசித்து அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும். விஜய் திமுகவை எதிர்ப்பது உண்மையாக இருந்தால், திமுக ஆட்சியை தூக்கி எறிவேன் என்று சொல்வது உண்மையாக இருந்தால் அதிமுக கூட்டணியை நாடி வர வேண்டும். அதுதான் விஜய்க்கு சரியான முடிவு.